கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்தருகிறோம். தூங்கும் முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகள் கேளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36 முதல் 38 ஆகிய வசனங்கள். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீசர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு இரவு நேரத்தில் செய்தி என்ன அப்படின்னா, சீசர்களை நோக்கி, தம்முடைய சீசர்களை நோக்கி. இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் நான் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு, நான் ரட்சிக்கப்பட்டு, நான் கர்த்தருக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் சொல்றீங்களோ, நம்ம எல்லாருமே சீசர் தான். தம்முடைய சீசர்களை நோக்கி மிகுந்த பாரத்தோடு, மிகுந்த மன உருக்கத்தோடு தம்முடைய சீசர்களை நோக்கி. இந்த இரவு நேரத்திலே யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்களோ, கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க தேசத்துக்குள்ளே. ஆனால் கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் தான் தேசத்துக்குள்ள நிறைய இருக்கு. நானும் இந்த உலகத்துக்குள்ள தான் இருக்கிறேன். ஒரு ஆத்துமா பரலோகத்துக்கு போகும்போது மிகுந்த ஆசீர்வாதம். ஒரு பாவி மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழ்ந்து நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக சீசர்களிடத்திலே கற்றுக் கொடுக்கிறார். தம்முடைய சீசர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, அறுப்பு மிகுதி. ஏன்னா ஆத்துமாவெல்லாம் விளைஞ்சிட்டு, எல்லா ஆத்துமா விளைஞ்சிட்டு, நன்மை தீமை தெரியும், ஆனால் தீமையை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார். நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய மீறுதல், நம்முடைய தலைமுறை சாவு எல்லாவற்றையும் தாமே சிலுவையில் சுமந்து கொண்டார். ஒரு குடும்பம் இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழ ஆரம்பித்தால் மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழ்ந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். இந்த இரவு நேரம் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, எந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்கிறீங்களோ, உங்க குடும்பம் முதலாவது ரட்சிக்கப்பட்டுட்டா, பாவத்திலிருந்து மனம் திரும்பி வாழ ஆரம்பித்தால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இப்போ இந்த கடைசி காலத்திலே இன்னும் கூட ஒரு காரியம் ஆழமா சொல்ல வேண்டியிருக்கு. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கூட மறுபடியும் பழைய வாழ்க்கைக்குள்ளே போகக்கூடிய எத்தனையோ சூழ்நிலை. ஏன்னா இந்த கடைசி காலம் அப்படிதான் இருக்கு. நல்ல தேவனுடைய சமூகத்தில் போய் தேவனை ஆராதிக்கிறாங்க, தேவனை நல்லா ஆராதிக்கிறாங்க. ஆனா கர்த்தரை விட்டு தள்ளி போற 1000 காரியங்கள். இந்த 1000 காரியங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, ஒவ்வொரு குடும்பத்தையும் பிசாசு டார்கெட் பண்றான். எப்படி டார்கெட் பண்றான்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே சர்ப்பம் என்னை வஞ்சித்தது அப்படின்னு சொன்னது போல, இந்த கடைசி காலத்திலையும் நம்ம பார்க்குற எத்தனையோ காரியங்கள் சர்ப்பம் நம்மளை தந்திரமா ஏமாத்திட்டு இருக்கு. நிறைய குடும்பத்திலே ஜனங்கள் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. ஏமாந்து அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களோட வாழ்க்கையை பார்த்தா கண்ணீர் வாழ்க்கையா மாறிடுது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்து என்ன என்றார். ஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது,
நான் புசித்தேன் என்றாள். அதில் நமக்கு என்ன ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னா, தேவனோட வார்த்தையை விட்டு வழி விலகிற காரியங்கள் பிசாசு எல்லா பகுதியிலையுமே விதைச்சு வச்சுட்டான். கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள் எல்லாரும் கர்த்தர் பக்கம் இருக்கிறாங்களா அப்படின்னா இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு காரியமா இருக்கு. எப்படின்னு அப்படின்னா, நல்ல தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க, ஒரு பெரிய ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க, ஒரு பெரிய ஒரு வியாபாரத்தில் இருக்காங்க, ஒரு பெரிய ஒரு போஸ்ட்ல இருக்காங்க. அந்த இடத்துல பிசாசு உள்ள எப்படி வரான் அப்படின்னா, லஞ்சம், பணம், பொருளாசை, நகையாசை, மண்ணாசை, இச்சை, ஒரு மனுஷன் எதுல வீக்கா இருக்கானோ அது மூலியமா உள்ள வரான். அப்ப ஜனங்கள் உண்மையிலே மனம் திரும்பி பாவத்தை விட்டு வெளியே வந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வாதம். கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது ஆசீர்வாதம். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்ம முதல்ல கர்த்தருக்குள் இருக்கணும். ரெண்டாவது, அறுப்பு மிகுதி. வேலையாட்களோ கொஞ்சம். நாமும் கர்த்தருக்காக எழும்பணும். அழிந்து போற ஆத்துமக்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஆத்துமா தாகம் நமக்கு இருக்கணும். ஒரு 30 வருஷம் முன்னாடி 40 வருஷம் முன்னாடி இந்த செல்போன் இல்லாத காலத்தில் குடும்பத்துக்குள்ளே அன்பு இருந்துச்சு, சமாதானம் இருந்துச்சு. கிறிஸ்துவர்கள் வேதக்காரங்க அப்படின்னா அவங்க சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு நியாயமா வாழ்ந்தாங்க, நேர்மையா இருந்தாங்க, உண்மையா வாழ்ந்தாங்க, செம்மையான வழியை சூஸ் பண்ணாங்க. இந்த கடைசி காலம் ஆலயத்துக்கு போற பிள்ளைகள், ஆலயத்துல நாட்டப்பட்ட பிள்ளைகள், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. 7 நாளும் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள இருக்கா, அதை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா கையில் இப்போ இந்த செல்ஃபோன் அப்படின்னு ஒன்று வந்துட்டு, இந்த செல்ஃபோன் நிறைய நேரத்தை திருடுது. செல்ஃபோன் ஒரு குடும்பத்துக்குள்ள உள்ள வரும்போது நேரம் வேஸ்ட் ஆயிடுது, டைம் போயிடுது. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லை. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள், இரவு பகலுமா ஜெபிக்கிற பிள்ளைகள், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நீ ஜெபிக்கும் போது எந்த ஒரு குடும்பமும் செல்ஃபோனில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. 2 வயசு பையன் கூட செல்ஃபோனில் பல மணி நேரம், குட்டி பிள்ளைலாம் இருக்கும், வீட்டில் சாப்பிட்டுட்டு அம்மா அப்பா செல்ஃபோனை தான் கையில் கொடுக்காங்க, கண்ணும் கெட்டு போயிடும். அந்த பிள்ளைகள் சின்ன வயசுலேருந்தே செல்ஃபோன் பார்த்து தான் வளருது. ஒரு குடும்பம் கையில் பைபிள் எடுத்து வாசித்து மனம் திரும்பி தேவனோட சத்தத்துக்கு செவி கொடுத்தால் அந்த குடும்பம் உண்மையிலே ஆசீர்வாதமாக இருக்கும். இரவு நேரத்திலே ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருப்போம். அதே நேரத்தில் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். நம்ம உலகத்துக்குள்ள காரியத்தை சொல்லணும், நிறைய சொல்லலாம். சாயங்கால நேரம் ஆயிட்டுனா போதும், நைட் நேரம் ஆயிட்டுனா போதும், பையங்க பிள்ளைகள் வீட்டில் அப்பா அம்மாரு தகப்பன்மாரு நிறைய பேர் செல்ஃபோனில் தான் மூழ்கி இருக்கிறாங்க. குடும்ப ஜபம் இல்லை, வீட்டில் பாட்டு படித்து ஜெபிக்கிற ஜபம் நிறைய வீட்டில் இல்லை. ஆத்துமாக்கள் அழிஞ்சிட்ருக்குறாங்க. இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ ஜெபிங்க. இந்த கடைசி காலத்தில் சுவிசேஷம் அறிவிக்கணும். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தேவன் அருளி அப்போ மனுஷனுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். காலம் கடைசியாக இருக்குது. ஜனங்கள் பாவத்தில் விழுந்துட்டுருக்குறாங்க, பாவத்துக்குள்ளே போயிருந்தாங்க. கடைசி காலத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரியம்தான் நிறைய இருக்குது. சர்ப்பம் என்னை வஞ்சித்தது,
அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தா ஒரு முழு உலகத்தை மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்து வந்தார். இப்போ இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோம். அவர் சொன்ன வழியில நடந்தா மட்டும்தான் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போய் சேர முடியும். அறுப்புக்கு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்புக்காக, வேலையாட்களுக்காக ஜெபியுங்கள் என்கிறார். ஆத்துமாக்கள் விளைஞ்சிட்டு அவங்களுக்காக ஜெபியுங்கள். எல்லாரும் பரலோகத்துக்கு போய் சேரணும். ஹல்லேலூயா. இரவிடத்துக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிற சொல்கிறோம்ப்பா. இரவு நேரத்திலே எங்களை தாழ்த்தீரோம்ப்பா, தாழ்த்தீரோம். எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த பூமியில நாங்கள் கடைசி காலத்தில் நாங்கள் எப்படி வாழணும், எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உங்களுடைய வார்த்தையில நிலைத்திருக்க எங்களுக்கு ஒரு கிருபை தாங்கப்பா. திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் இயேசு கிறிஸ்து அவர்கள் மேல் மனதுருகி, எங்க மேல மனதுருகிற தேவன் எங்களுக்கு இருக்கிறீங்கப்பா. இந்த இரவு நேரத்துல யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்கிறாங்களோ அந்த எல்லா தேசத்துக்குள்ளேயுமே சுவிசேஷம் அறிவிக்கணும். இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வெளிப்பட்டீங்க. எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய மீறுதல், எங்களுடைய நோய், எங்களுடைய பலவீனம், எங்களுடைய தலைமுறை சாபம், எங்களுடைய தரித்திரம், எங்களுடைய துக்கம், எங்களுடைய பாடுகள் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தீங்கப்பா. எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கக்கூடிய கிருபை தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அந்த கிருபை வேணும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தாங்க. இணைந்திருக்கிற குடும்பங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு பாரம் வேணும். அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற ஒரு பாரம் வேணும். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொன்னீங்கப்பா. வேலையாட்களை அனுப்பும்படி எஜமானிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்கிறோமோ நாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு கேட்கிறோம்ப்பா. வேலையாட்களை அனுப்புங்கப்பா, வேலையாட்களை அனுப்புங்கப்பா, வேலையாட்களை அனுப்புங்கப்பா. எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவுடைய கிருபைகளை தாங்கப்பா. எங்களுக்கு அபிஷேகம் பண்ணுங்கப்பா, எங்களுக்கு அபிஷேகம் பண்ணுங்கப்பா. நாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு கேட்கிறோம்ப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா தேசத்துல ஜனங்களும் ரட்சிக்கப்படணும்ப்பா. கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் கர்த்தரை விட்டு பாவத்துல விழுந்து போய் கிடக்குறாங்கப்பா. அவங்கெல்லாம் மனம் திரும்பணும்ப்பா. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளணும்ப்பா. கர்த்தர் கிருபை தாங்க, கர்த்தர் கிருபை தாங்க, கர்த்தர் கிருபை தாங்க, கர்த்தர் கிருபை தாங்க. உம்முடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லா ஜனங்களும் மனம் திரும்பி நாங்க எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள வரணும்ப்பா. அதுதான்ப்பா பிதாவின் சித்தம். நீடிய பொறுமையோடு இருக்கிறங்கப்பா. ஒரு பாவி மனம் திரும்ப பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். எங்களுடைய பாவத்தை மன்னிங்கப்பா, எங்களுடைய அக்கிரமத்தை மன்னிங்கப்பா, எங்களுடைய மீறுதலை மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. மன்னித்து எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. சுவிசேஷ அறிவுடைய கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு சுவிசேஷ அறிவிக்கணும்ப்பா. அந்த கடைசி காலத்தில் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷ அறிவிக்கணும். கிருபை தாங்கப்பா. இரவு நேரத்தில் நைட் ஷிஃப்டில், நைட் டியூட்டியில், நைட்டு ட்ராவலிங்கில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும், பாதுகாக்கப்படட்டும். நைட் நேரத்தில் விசேஷமான ஒரு பாதுகாப்பு தாங்க. முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டிக்குங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. இணைந்திருக்கிற எல்லா தேசத்துல ஜனங்களையும் கர்த்தர் சந்திக்கணும், கர்த்தர் சந்திக்கணும், கர்த்தர் சந்திக்கணும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம்ப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுங்க.
இன்பமான தூக்கம் தாங்க வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லாத சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விலக்கிடுங்க. எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் இருந்தால் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. ரிதுஷலஹந்து ரபுஷலஹந்து நீமாலஹுரு பிலஹஷத்னி கந்து ரபலஹருது. எல்லாரையும் கர்த்தர் மீட்டெடுக்க ஒரு கிருபைக்கா நன்றிப்பா. நாங்க எல்லாரும் உங்களுடைய பாதவில் வந்திருக்கிறோம்ப்பா. இந்த கடைசி காலத்துல ஜனங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்கப்பா. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு சுவிசேஷ அறிவிக்க கிருபை தாங்கப்பா. நாங்க எல்லாரும் திரள் கூட்ட ஜனமா சுவிசேஷ அறிவிக்க புறப்படணும்ப்பா. இந்த ஆத்துமா பாரம் எங்களுக்கு தாங்கப்பா. யாரெல்லாம் தாகமா இருக்கிறாங்களோ அவங்கள அபிஷேகம் பண்ணுங்கப்பா. சுவிசேஷ அறிவிக்கிற இந்த அபிஷேகம் பண்ணுங்கப்பா. அபிஷேகம் பண்ணுங்கப்பா. ஆத்துமாக்கள்கிட்ட போய் சொல்லணும், கிருபை தாங்கப்பா. அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷ அறிவிக்கணும், கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்க. கர்த்தர் பொறுப்பெடுத்துருங்க. நாளைக்குள்ள தேவையை கர்த்தர் சந்திங்க. குறைகள் குற்றங்கள் இருந்தால் எங்களை மன்னித்து உங்களோட ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிங்க. இரவு நேரத்திலே கற்பத்தனையா யாரெல்லாம் ஜெபிக்கலாம் கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போகிறாங்க கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாங்க எல்லா குடும்பத்தையும் சந்திங்கப்பா. சரீரத்தில் பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலடைத்து ஆசீர்வதிங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய பாதங்களை தாழ்த்த முடியும். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய நாமத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எலெக்ஷன் வருதுப்பா, தேர்தல் வருதுப்பா. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தேவன் எங்களுக்கு எல்லா விதமான வாசல் திறந்து இந்த வருஷத்துல நன்மைகளை பெற்றுக்கொள்ள தேச தலைவரை எழுப்புங்கப்பா. யுத்தம் நடந்துட்டு இருக்குப்பா. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கு. ஜனங்கள் பாதுகாக்கப்படணும்ப்பா. பஞ்சத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்கப்பா. கர்த்தர் சந்திங்க. கர்த்தர் சந்திங்க. எல்லா ஜனங்களையும் கர்த்தர் மீட்டெடுங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய கரத்தில் தாழ்த்த முடியும். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு எந்த குடும்பத்தில் இணைந்திருக்காங்களோ அவங்களுடைய பலவீனத்தை எல்லாம் நீக்கி பூரண சுகம் தந்து ஆசீர்வதிங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகன மகிமையெல்லாம் ஒருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.